கோர்ட்ல ஜட்ஜ் வந்ததுக்கு அப்புறமா வழக்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியாவையும், கோபியையும் குற்றவாளி கூண்டுல நிக்க வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கோபி பாக்கியாவ ரொம்பவே அப்பாவி மாதிரியும், பாவம் போலயும் பார்த்துட்டு இருக்கறத பார்த்துட்டு ராதிகாவும், இவங்க எதுக்காக பாக்கியாவ இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே லைட்டா கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியாவோ எப்பவும் போலயே கோபிய கொஞ்சம் கூட கண்டுக்காம ஜட்ஜ பார்த்துட்டு இருக்கா. ஜட்ஜும் இப்ப நீங்க இந்த வழக்க விசாரிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வக்கீல் கிட்ட சொல்ல, உடனே கோபியோட தரப்பு வக்கீலோ, என்னோட குற்றவாளி கூண்டுல நின்னுட்டு இருக்க கிளைண்ட் எந்த தப்புமே பண்ணல, வீணா பாக்கியான்றவங்க இவங்க மேல பழி போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வாதத்தை எடுத்து வைக்க, ஆனா அங்க எதிர்த்தரப்பு வக்கீலோ, அதாவது பாக்கியோட வக்கீலோ, இந்த மாதிரி நாங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஜட்ஜும் அங்க இருந்தவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம ராதிகா அதுக்கு மேல ஷாக் ஆகுறாங்க. ஆனா கோபியோ பாக்கியா தனக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நன்றி கடனோட பாக்கியாவை பார்த்துட்டு இருக்கா. அப்ப இதையுமே ராதிகா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவோ இந்த மாதிரி வக்கீல் சொன்னதுக்கு அப்புறமா ஜட்ஜ் கிட்ட தயவு செஞ்சு இந்த கோர்ட்டோட நேரத்தை வீணாக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, நான் இதுக்கு மேலேயும் இந்த கேஸை தொடர விரும்பல, அதனால இந்த கேஸை இப்பவே முடிச்சு வச்சிருங்கன்னு சொல்ல உடனே அந்த ஜட்ஜுமே உடனடியா அந்த கேஸை தள்ளுபடியும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா கேஸ் முடிஞ்சு எல்லாரும் வெளியே வரும்போது கோபி எப்பவும் போலயே பாக்கிய கிட்ட போயிட்டு அவங்க செஞ்சதுக்காக நன்றி சொல்ல, ஆனா பாக்கியாவும் எப்பவும் போல ரொம்பவே வெறப்பா அவங்க கிட்ட, இங்க பாருங்க நான் ஒன்னும் உங்களுக்காக இந்த கேஸை வாபஸ் வாங்கல, நான் என்னோட அத்தைக்காக மட்டும் தான் பண்ணேன், அவங்களோட உடம்பு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்ணேன், ஏன்னா அவங்க உங்களை பத்தி யோசிச்சு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே ஈஸ்வரி சொன்னது எல்லாத்தையுமே மனசுல வச்சுட்டு இந்த முடிவு எடுத்ததா சொல்ல, ஆனா கோபியோ அதை கொஞ்சம் கூட நம்பாம கண்டிப்பா மனசுக்குள்ள பாக்கியாக்கு நம்மள ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனாலதான் அவ அதை வெளியே காட்டிக்கலனாலும் நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தனியா வேற ஒரு விதமா புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம மறுபடியுமே அவங்க கிட்ட நன்றி கடன் செலுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கு. ஆனா பாக்கியா கோபியா எப்பவும் போல கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா கோபி இந்த மாதிரி பாக்கியா கிட்ட இப்படி டிஃப்ரெண்டா நடந்துக்கிறத பார்த்த ராதிகாவும் ரொம்பவே கடுப்போட தான் நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோபி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக, ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஈஸ்வரி ரொம்பவே டென்ஷனோட கோபி கிட்டயும் ராதிகா கிட்டயும் என்னாச்சு, என்ன நடந்துச்சு, யாரு ஜெயிச்சாங்க, என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, ஆனா அப்போ அங்க வந்த செலியனும் இந்த மாதிரி அம்மா கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பாக்கியா கரெக்டா கோர்ட்ல இருந்து உள்ள வரத பார்த்துட்டு அவங்க மறுபடியுமே எதை பத்தியுமே யோசிக்காம பாக்கியாவோட மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பாக்கியா கிட்ட, ஏன் பாக்கியா, ஏன் வேணும்னே என்னோட பையனை கஷ்டப்படுத்துறதுக்காக தானே நீ இதை பண்ணிட்டு இருக்க, உனக்கெல்லாம் எப்போதான் இந்த திமிரு அடங்க போதும் தெரியலேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க, ஆனா பாக்கியாவும் அவங்கள கண்டுக்காம தான் இருக்காங்க. ஆனா இதை பாக்குற கோபியோ, அம்மா நீங்க என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, பாக்கியா எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கா, முக்கியமா நான் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவ நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்துல மன்னிச்சது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய கேஸ்ல இருந்து என்ன ஈஸியா வெளியே கொண்டு வந்திருக்கா, சொல்ல போனா அந்த கேஸ அவ வாபஸ் வாங்கினதே எனக்காக தான், என் உடம்பு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான், ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம பாக்கியாவை இப்ப கூட இப்படி திட்டிட்டு இருக்கீங்களே சொல்லிட்டு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் பரவாயில்லையே கோபி நம்மளோட பாக்கியா மேல ரொம்பவே அக்கறையா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கானே சொல்லிட்டு உடனடியாக அவங்க அமைதியானது மட்டும் இல்லாம பாக்கிய கிட்ட சரி சரி என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பேசிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கடமைக்கு மன்னிப்பு கேட்க, ஆனா பாக்கியாவோ அத்தை நான் உங்களுக்காக மட்டும்தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கினேன், அது எல்லாரோட ஞாபகத்திலயும் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கோபியோட மண்டையில உரைக்கிற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, ஆனா கோபியோ பல்ல எலிச்சுக்கிட்டு மறுபடியுமே பாக்கியாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதையுமே ராதிகா கவனிச்சுக்கிட்டு இன்னுமே சைலண்டா தான் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பொங்கல் ஆர்டர் கொடுத்தவங்களும் நிறைய கொடுத்திருக்கனால அதை எப்படி நம்ம ஆளுங்களை வச்சு மட்டும் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்த கோபியும், உனக்கு ஏதாவது உதவினா நீ கண்டிப்பா என்கிட்ட கேட்கலாம், நீ பேசிட்டு இருக்கிறத வச்சே கண்டிப்பா உனக்கு ஆள் தேவைப்படுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீ ஒரு வார்த்தை சொல்லு, நான் கிளவுட் கிச்சன்ல இருக்க எல்லாரையுமே நான் உன்னோட ஆர்டரை முடிக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல, ஆனா பாக்கியாவோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் ரொம்பவே குழப்பத்தோட இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த எழிலுமே இந்த மாதிரி பாக்கிய கிட்ட, அம்மா நீங்க அப்பாவோட உதவியை இதுல கேட்கறது எனக்கு சரின்னு தான் தோணுதுமா, இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தன்னோட மனசுல இருக்க விஷயத்தை எடுத்து சொல்ல, அதே மாதிரி தான் செல்வியுமே சொல்லிட்டு இருக்கா. உடனே இதை கேட்ட பாக்கியாவும், சரி நம்ம அவங்களோட உதவியை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வேணா நம்ம கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க இந்த மாதிரி கோபி அவங்களோட அம்மா கூடயும் பொண்ணு கூடயும் உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு, உங்களோட கிளவுட் கிச்சன்ல இருக்க ஆளுங்களை என்னோட பொங்கல் ஆர்டரை முடிக்கிறதுக்காக அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்ட கோபியும், கண்டிப்பா நான் எல்லாரையுமே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்போ இது எல்லாத்தையுமே ராதிகாவுமே வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரியோ மறுபடியுமே கோபியையும் பாக்கியாவையும் சேர்த்து வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கும் மேல இந்த மாதிரி நீ எதுக்காக அவங்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க, உரிமையா எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேளு பாக்கியா, உனக்கு உதவி பண்ணாம கோபி வேற எங்க போயிட போறான்னு சொல்லிட்டு பேச, அதே மாதிரி கோபியுமே இதை கேட்டுட்டு அமைதியா தான் இருக்காங்க. அப்போ இதை பார்த்து பார்த்து பொறுக்க முடியாத ராதிகாவும் உள்ள போயிட்டு, என்ன பாக்கியா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பண்றது எதுவும் சரிப்பட்டு வரல பாத்துக்கங்க, நீங்க ஏதோ கோபியை எங்கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இதுக்கு முன்னாடியே நடந்த எல்லா விஷயத்தையுமே
யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசினது மட்டும் இல்லாம கோர்ட்ல கூட கேஸ நீங்க கடைசி நிமிஷத்துல வாபஸ் வாங்கினதும் இந்த காரணத்துக்காக தானே. கோபி அப்பதானே நீங்க எந்த அளவுக்கு கிரேட்ன்றத சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தேவையில்லாம பேச. ஆனா பாக்கியாவோ இங்க பாருங்க, எனக்கு கோபிய சுத்தமா பிடிக்காது. அதை நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை தான் சொல்லணுமோ எனக்கு தெரியல. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கலனாலும் சரி, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஆள் என்னோட லைஃப்ல இருந்து போனதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையை இப்பதான் நான் வாழவே ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா இந்த ஆள் கிட்ட நீங்க எதை பாத்தீங்கன்னு தெரியல, எதுக்காக இந்த ஆளை சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு இப்ப வரைக்குமே புரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுறது என்னமோ எனக்கு பார்க்க காமெடியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ராதிகாவை அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கோபியை தங்கிட்ட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்ச ஈஸ்வரியையுமே அசிங்கப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்போ இந்த மாதிரி பாக்கிய சொன்னதை கேட்டுட்டு கோபி வாய் மேல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க.